ஓசியிலேயே மங்களம் பாடும் உதயநிதிக்கு கமல் வைக்கும் செக், வலிய போய் புகழ்பாடி ஆண்டவர்க்கிண்டும் அல்வா. கல்கி படம் ஜூன் 27 உலகமெங்கும் ரிலீஸ் ஆக இருக்கிறது. இந்த படத்தில் கமல் வில்லனாக மிரட்டியிருக்கிறாராம். 2 பாகங்களையும் கல்கி படம் வெளிவர இருக்கிறது. இந்த இரண்டுக்கும் சேர்த்துதான் ஆரம்பத்திலேயே அக்ரிமெண்ட் போட்டு கமலுக்கு 150 கோடிகள் சம்பளம் கொடுத்தனர். முதல் பாகத்தில் வெறும் 20 நிமிடங்கள் மட்டுமே கமல் வருகிறாராம். 2ஆம் பாகத்தில் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் இவர் போர்ஷன் இருக்கிறதாம். கமலை தவிர இந்த படத்தில் அமிதாப் பச்சன், துல்கர் சல்மான், விஜய் தேவரகொண்டா போன்றவர்களும் நடிக்கிறார்களாம். இந்தியன் 2 ஆடியோ லான்ச்சில் கமல் ஓவராக உதயநிதி திதலையில் ஐஸ் வைக்கும்படி பேசினார். அன்பு தம்பி நிறைய உதவி செய்திருக்கிறார், அவருக்காக நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்றெல்லாம் ஆண்டவர் அவிழ்த்து விட்டார். அதற்கெல்லாம் இப்பொழுதுதான் விடை கிடைத்திருக்கிறது. கல்கி படம் கிட்டத்தட்ட 750 கோடியில் உருவாகி இருக்கிறது. இந்த படத்தை தமிழ்நாட்டில் விநியோகம் செய்ய நிறைய பேர் போட்டி போட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் படக்குழு இது பெரிய பட்ஜெட் படம் ஆகையால் வாங்குவதற்கு முன்பே நீங்கள் ஒரு பெரும் தொகையை கொடுத்துதான் இந்த படத்தை விநியோகம் செய்ய வேண்டும் என கூறி வருகிறது. புகழ்பாடி ஆண்டவர் கெண்ட போகும் அல்வா என்னன்னா, ரெட் ஜெயின் மூவிஸை பொறுத்தவரை ஆரம்பத்தில் அவர்கள் எல்லா படங்களையும் ஃப்ரீயாக விநியோகம் செய்து பின்னர் கிடைக்கும் லாபத்தை கொடுப்பார்கள். ஆனால் கல்கி படத்தில் அது எடுபடவில்லை. அவர்கள் பெரும் தொகையை முன்னரே கேட்கின்றனர். இங்கேதான் ஆண்டவர் தன்னுடைய வேலையை காட்டியுள்ளார். உதயநிதி இருக்கிறார், அவர் தமிழ்நாட்டில் கல்கி படத்தை விநியோகம் செய்வார் என ரெட் ஜெயின் மூவிஸை கடும் சிபாரிசு செய்து வருகிறார் கமல். எப்படியும் உதயநிதி இடமிருந்து ஒரு பெரும் தொகையை ஆரம்பத்திலே கல்கி படத்திற்காக வாங்கி விடலாம் என மணக்கோட்டை கல்கி படத்திற்கு ஹைப் ஏற்றியிருக்கிறார்.